21/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கோட ரிசல்ட் பார்த்துடலாம். 20/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதோட ரிசல்ட்டு 1 மணிக்கு டிஆரில் 261 ரிசல்ட் வந்துருந்து. அதில் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வின் ஆகிருக்குது. அப்புறம் ஏபிசியில் 601 பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அது பாக்ஸ் மிஸ் ஆகிருக்குது. அதில் பாக்ஸ் ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு பிசி வின்னிங் வந்திருக்கும். அப்புறம் பவர் கெஸ்ஸிங்கில் பிசி 60, அப்புறம் ஏசி 20 சொல்லி வின்னிங் வந்திருக்குது. வேறு எந்த ஒரு பெரிய வின்னிங்குமே இல்லை. அதுக்கப்புறம் 3 மணி கேரளாவை 453 ரிசல்ட் வந்துருந்து. அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்ட்டில் 4 வின் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் ஏசிபிசி பவர் கெஸ்ஸிங்கில் ஏசி 43 வின் ஆகிருக்குது. கேரளா கெஸ்ஸிங்லேயும் அதே மாதிரி தான், சேம் தான். 574 சொல்லி பாக்ஸ் கொடுத்துருந்தோம். அதுவும் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்குது. இந்த வாரம் என்னென்னு தெரியல. 4 நாள் ஆகிட்டு, 4 நாளாகவே எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஆனால் நாளைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரு வின்னிங் வரணும், கண்டிப்பாக வந்தே ஆகணும். அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் போடிய வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. அப்போ தான் நான் இடையில ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு புரியும், இல்லைனா எதுவும் புரியாது. அப்புறம் 6 மணிக்கு 222 ரிசல்ட்டு. 222 ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை. இங்கே 7-2-7 சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கான பவர் கெஸ்ஸிங் நமக்கு எடுக்கவே இல்லை. எடுத்திருந்தோம் 6 மணிக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் மாதிரி வந்திருக்கும். ஏசி ஏபிபிசி எல்லாமே வின்னிங் ஆகிருக்கும். 222 வரும்னு சொல்லிட்டு இதாகவே இல்லை. ஒரு சப்போஸ் 2772 பவரில் தான் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துருந்து. ஆனால் டேரெக்டாகவே 22 சொல்லி இறக்கிட்டாங்க. அது ஒரு மிஸ் ஆகிட்டு. அதுக்கப்புறம் 8 மணிக்கு காலைல 1 மணிக்கு அடித்த அதே டிஆர் ரிசல்ட்டை 8 மணிக்கு உல்ட்டாவாக அடித்து வச்சுருக்காங்க. வேறு எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுலேயும் சேம் தான். ஆல் போர்டில் 0 வின் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் ஏசி 60வும் பிசி 20வும் வின்னிங் இருந்திருக்கு. அதே பாக்ஸ் தான், 601 பாக்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு பெரிய வின்னிங்கும் இல்லை. சரி, இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். இன்றைக்கி 21/11/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் ஷார்ட்ஸ். இதுதான் நம்மளோட ஓன் கெஸ்ஸிங். இது பவர் கெஸ்ஸிங். இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இதில் பவரெல்லாம் எடுத்து வச்சு விளையாடுதான விளையாடலாம். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். உங்கள் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி வச்சு ப்ளே பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வின்னிங் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆல் போர்டில் 8605. நேற்று ஃபுல்லாகவே சின்ன நம்பர்லேயே எடுத்துட்டாங்க. எல்லாமே 6க்கு மேலே வச்சே வச்சுட்டாங்க. 6லேருந்து பெரிய நம்பர் எதுவும் எடுக்கலை. மேபி இன்றைக்கி பெரிய நம்பர் எடுக்கலாதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான், ஏன்னா வாரத்தோட கடைசி நாள் கிட்ட வந்துட்டுருக்கு. அதனால தான் பெரிய நம்பர் எடுத்துருக்கோம். பெரிய நம்பர் பெருசாக எடுக்கலை. 2 பெரிய நம்பர் எடுத்துருக்கோம். பாக்கி 2 சின்ன நம்பர் எடுத்து வச்சுருக்கோம். ஆல் போர்டில் 8605 எடுத்துருக்கோம். அப்புறம் ஏசிபிசிஏபியில் 8668 65 56 95 59 2992 எடுத்துருக்கோம். அப்புறம் ஏபிசி 863 965 294 180 605 எடுத்துருக்கோம் பாக்ஸில். மேபி இதில் நாளைக்கு ஏதாவது ஒரு நம்பர் டேரெக்டாகவோ இல்லை பாக்ஸில் வின்னிங் வரலாம். நாளைக்கான கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த 294 பாக்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. அது மாதிரி 836ம் ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸு. இந்த ரெண்டுமே கேரளாவுக்கான ஒரு முக்கியமான பாக்ஸு. அப்புறம் இது டிஆர்லேயே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இந்த 3 டிஆருக்கான ஒரு கெஸ்ஸிங். நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு 1-3 நம்பர் டேரெக்டாக வின் ஆகலாம். இல்லை ஒரு ஏசியோ பிசியோ ஏபியோ கன்ஃபார்ம் வின்னிங் வரும். இந்த 2 நம்பரும் கேரளாக்கான நம்பர். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. அப்போ தான் ஏதாவது சொன்னால் உங்களுக்கு புரியும். இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங். இந்த 5 நம்பர் தான் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க மெயின் கெஸ்ஸிங். அதுக்கப்புறம் இதோட பவர் கெஸ்ஸிங், ஏசிபிசியோட பவர் கெஸ்ஸிங்கும் ஏபிசியோட பவர் கெஸ்ஸிங்கும் பார்த்துடலாம். 8668க்கு 3663 8118 பவர் கெஸ்ஸிங் எடுத்துக்கிறோம். அப்புறம் 6556க்கு 6006 1551 எடுத்துக்கிறோம். அப்புறம் 9559க்கு 4554 9009 எடுத்துக்கிறோம் பவர் கெஸ்ஸிங்கில். அப்புறம் 2992க்கான பவர் கெஸ்ஸிங் 7997 4224 எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏபிசிக்கான பவர் கெஸ்ஸிங் அது ஆல்ரெடி 863ங்கிறது 813யும் பவரில் தான் இருக்குது. அதனால் 813 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் 965க்கு 465 915 964 பவர் கெஸ்ஸிங் எடுத்துக்கிறோம். அப்புறம்
9-4 294ல் 9-4 பவர் டு பவராக தான் இருக்குது. அதனால் 2க்கான பவர் மட்டும் எடுத்து 794 எடுத்துக்கிறோம். அப்புறம் 180க்கு ஆன பவர் கெஸிங் 680 130 185 எடுத்துக்கிறோம் பவர் கெஸிங்கில். 605 அதில் 05 பவர் டு பவராக தான் இருக்குது. அதனால் 105 எடுத்துக்கிறோம் பவர் கெஸிங். இந்த நம்பர்லேயும் மேபி இந்த பவர் நம்மளுக்கு இதில் மிஸ் ஆச்சுன்னா இங்கே பவரில் ஏதாவது வின்னிங் வரலாம். இதை டேரெக்டாகவோ ஃபாலோ பண்ணுங்கள். பாக்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுற பிளேயர் இருந்தாங்கன்னா பாக்ஸில் கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்கள் கெஸிங் ஃபாலோ இது மேட்ச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதில் இருக்கிற ஏதாவது நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் விளையாடனா உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் பாக்ஸில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். கன்ஃபார்ம் வின்னிங் இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. தேங்க்ஸ்.